இறையேசுவின் நாமத்தினாலும் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான தலைப்பு உயிர் காக்கும் பற்றுறுதி. ஜெபிப்போம். எங்கள் கண்மலை மீட்பெருமாகிய கர்த்தாவே, அடியேன் வாயின் வார்த்தையிலும் அடியாரில் இருபத்தி என்று சமத்தில் பிரதியாக இருப்பதாக. ஆமென். இன்றைய நாளுக்கான தலைப்பு உயிர் காக்கும் பற்றுறுதி. இதற்காக எடுக்கப்பட்டுள்ள அதிகாரம் லூக்கா 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 26 முடிய. லூக்கா 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 26 முடிய. இங்கே பார்க்குறப்போ இந்த நிகழ்வை நான் பார்க்குறப்போ கடவுள் என்ன பண்ணுறாரு, தொடர் அதிசயங்களை செஞ்சுட்டு வர்றாரு. அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டு வருகிறார். அதிசயங்கள் அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டு வருகின்றார். தாம் செல்லும் இடமெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இதை அறிந்த மக்கள் அவரை பின்தொடர்கிறார்கள். அவரால் ஈர்க்கப்பட்டு, அவருடைய அதின்பால் ஈர்க்கப்பட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவரை பின்தொடர்கிறார்கள். அவர்கள் மாத்திரமல்ல, இவர் என்ன புதிதாக செஞ்சிட போறாரு, இவரிடம் என்ன அப்படி ஒரு மந்திரம் உண்டுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அதை ஆராய ஒரு சில கூட்டத்தாரும் அவரை உற்று நோக்குவதற்காக அவரை பின்தொடர்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழல், இது மாதிரியான ஒரு சூழலில் அவர் மக்களிடம் என்ன பண்றாருன்னா உரையாற்றி கொண்டிருப்பார். அப்போ ஒரு வீட்டில் மக்களிடம் உபதேசித்து கொண்டிருக்கின்ற போது, ஒரு வீட்டில் உபதேசிக்கின்ற போது என்ன பண்ணாங்க, ஒரு நிகழ்வு நடக்கின்றது. அங்கே என்னன்னா ஒரு நடக்க முடியாத ஒரு பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளவரை என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே அவர் வெளியே இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்கின்ற சுற்றி இருக்கிறவர்கள் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் என்ன பண்ணால் கடவுளிடத்தில் கொண்டு வர முயற்சிக்கிறாங்க. நடக்க முடியாமல் இருக்காங்க. இவனும் நம்ம கடவுளுடைய பேச்சை கேட்கணும் என்ன பண்ணாங்க, கொண்டு வரதுக்கு முயற்சிக்கிறாங்க. அதுக்காக எடுக்கும் முயற்சி, அதை தொடர்ந்து அவங்க அதை எப்படி நிறைவேற்றுக்கோ அவங்க எடுக்கின்ற முயற்சி, அதை தொடர்ந்து கடவுளுடைய பார்வை எப்படிப்பட்டதாக்கு அங்கு குழுமியிருந்த ஒரு சில கலக கூட்டத்தாருக்கான சந்தேகம், அதற்கு கடவுளுடைய பதில் சொல்லாலும் செயலாலும் நிரூபித்து காட்டுறாரு. என்ன பண்ண ஒரு நிரூபித்து காட்டுறாரு. இதை நாம் ஒரு 3 சிறு தலைப்பினர் சிந்திப்போம். அதாவது லூக்கா 5:17-26 இந்த நிகழ்வுகளை ஒரு 3 சிறு தலைப்பினரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். முதலாவது பற்றுறுதி வலிமை நிறைந்தது. பற்றுறுதி வலிமை நிறைந்தது. இதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரம் லூக்கா 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 17-20 முடிய. லூக்கா 5 வசனங்கள் 17-20 முடிய. இந்த சூழலை நம்ம பார்க்கின்ற பொழுது, தன்னுடைய செயல்களை செய்து கொள்ள முடியாத, அவனால் அவருடைய வேலையை அவங்களால் செஞ்சு கொள்ள முடியாத, தன் உடல் முழுவதும் திமிர்வாதத்தால், அதாவது பக்கவாதத்தினால் என்ன பண்ணுறாங்கன்னா பாதிக்கப்பட்டுள்ள வலிமை குன்றிய ஒரு மனிதன். ஆனால் ஒன்றுமே முடியாது, அவனால் உட்கார்ந்து எழுந்துக்க முடியாது. அது மாதிரியான ஒரு மனிதன் அதாவது பக்கவாதம்னா ஃபுல்லாக பேரலைஸ் ஆகிட்டோம், அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த மனிதன் அங்கே கடவுளுடைய வல்லமை உணர்த்த ஒரு சில மனிதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, கடவுளுடைய வல்லமையை உணர்த்துறதுக்கு, இவனை கஷ்டப்படுறானே, இவனை எப்படியாவது கடவுளத்தை கடவுளுடைய மகிமையை உணர்த்த ஒரு சில மனிதர்களால் கடவுளிடம் கொண்டு வர முயற்சிக்கிறார்கள். அப்பொழுது அவரை காண வந்த கூட்டம், அவர் என்ன பண்ண காண வந்த கூட்டம் அதிகமாக உள்ள ரொம்ப அதிகமாக இருக்குது. அவர் எல்லாரும் அவர் பின்தொடர்ந்தே வராங்க. அதனால ரொம்ப கூட்டம், க்ரௌட் அதிகமாக இருக்குது. அவளால் என்ன பண்ணால் அந்த வாசல் வழியாக அந்த வீட்டுக்குள்ளே கொண்டு போக முடியல. ஆனால் போகணும்னு ஆசை, போயிட்டே எப்படியாவது கடவுள் இவரை பார்க்குற மாதிரி நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஆசை. ஆனால் என்ன பண்ணுறாங்க, கூட்டுன்னு போக முடியாது. அந்த ஒரு இட நெருக்கடி ஃபுல்லாக பிளாக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, இருப்பினும் அவர் என்ன பண்ண எப்படியாவது என்ன பண்ணால் கடவுளிடம் கொண்டு செல்ல வேண்டும். அவருடைய வல்லமை அவருடைய வலிமை நிறைந்த அந்த பற்றுறுதி என்ன பண்ணால் அவர் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, அந்த வீட்டின் கூரையை பிரிக்கிறாங்க. என்ன ஒரு விஷயம்னா, யாரோ ஒரு வீடு, அவங்க வீட்டில் இருக்கிற அந்த கூரையை பிரிக்கிறாங்க. அதுக்கு அந்த வீட்டு ஓனர் ஒத்து வராரு. அப்புறம் இவங்க ஒத்து வர அப்போது கடவுளுடைய வலிமையை பெற்றுக்கொள்வதற்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இதெல்லாம் தடையாக இருந்ததோ அதெல்லாம் பண்ணாங்க விலகுகிறது. அப்போது இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வீட்டினுடைய கூரையை பிரிச்சுன்னு அப்படின்னா அவர் கீழே இறக்குறாங்க. பற்றுறுதி கொண்டவர்கள் அந்த வீட்டின் கூரையை பிரித்து அவனை கொண்டு வருகிறார்கள். அவங்க கீழே இறக்குறாங்க. என்ன பண்ணுறாரு, இங்கு பார்க்கும்போது இந்த மனிதர்கள் வழியழைக்கப்பட்ட பிறகும் சோர்ந்து போக என்ன பண்ணாங்க, அவங்க உள்ள வரத்துக்கு அது ஃபுல்லாக அவங்க வாசலே பிளாக் ஆகிருக்கு. ஃபுல்லாக நல்ல க்ரௌடு, ஹெவி க்ரௌடு. அவங்களால உள்ள நவந்து கூட பார்க்க முடியல. அப்படி இருக்கிற சுற்று அவங்களாலே வர முடியல. அப்படி எப்படி அந்த மனுஷனை அவங்க கட்டிலில் தூக்கிட்டு வர்றது, அதில் அப்புறம் முடியாத சூழ்நிலை. அப்புறம் அவங்க சோர்ந்து, ஐயோ நமக்கு இது எப்படி நம்ம பார்க்க போகிறோமோன்னு சொல்லிட்டு சோர்ந்து போக என்ன பண்ணுறாங்கன்னா, கடவுளுடைய வலிமை எப்படியாவது என்ன பண்ணால் இந்த மகன் பெற்றுக்கொள்ள வேணும்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அவனை கொண்டு வருகிறார்கள். அவனை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் எடுக்கிறாங்க. அதில் என்ன பண்ணுறாங்க, மேலும் இது மட்டும் இல்லை, அவங்க கொண்டு வரது ஓகே, அதுக்கு பேஷண்ட் சப்போர்ட் பண்ணணும். இல்லைன்னா நம்மளை பார்த்து ஆள் இருந்தாலும் அது பேஷண்ட் சப்போர்ட் பண்ணலைன்னா அது ரொம்ப கஷ்டமாகப்படும். அதே மாதிரி தான் என்ன பண்ணுறாங்க, மேலே அந்த நோயாளி என்ன பண்ணுறாங்க, கடவுளை முழுவதுமாக விசுவாசித்துக்கலாம். அவனை கடவுளை பற்றி கேட்டிருப்பார். நம்மளை யாராவது கூட்டிட்டு போகிறதுக்கு யாரும் இல்லைன்னு கூட சிந்தித்துருக்கலாம். எல்லாம் எல்லாரும் போறானும் போது எங்கெங்கோ இருக்கு வரான போது அப்படின்னா கடவுளை பற்றி அவர் தெரிஞ்சிருக்கும். அப்புறம் அவன் இதுவரை தனக்கு பழக்கமில்லாத ஒன்று என்னது,
அவன் வந்து ஃபுல்லாக பேரலைஸ் ஆகிட்டு இருக்கு, அவனால் எதுவுமே நடக்க முடியாது, அவன் கை காலெல்லாம் விழுந்துட்டு இருக்கு. ஆனால் என்ன பண்ணால் இப்போ வந்து அவன் தூக்குன்ற பொழுது ஒரு விதமான டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் பாடியில். அப்படியே ஒரே மாதிரி இருந்த ஆள் வந்து இப்போ தூக்குன்ற பொழுது அவனுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். இது என்ன பண்ணுறான், இருந்தாலும் வந்துட்டு அவனுடைய டயர்ட்னஸ் அதிகமாக இருக்கும், சோர்வு இருக்கும். இவை அனைத்தையும் பொறுத்து கொண்டு கடவுளுடைய வலிமை நிறைந்த வார்த்தையை கேட்பதற்காக, கடவுளுடைய வார்த்தையை வந்து எல்லாமே கூடிக்கலாம் கடவுளுடைய வார்த்தையை தான் கேட்க வந்துட்டாங்க. அவருடைய வார்த்தையை கேட்பதற்காக என்ன பண்ணுறான், தன்னை வந்து முழுவதுமாக இசைவிக்கிறான். அவர்களுடைய செய்கைகளுக்கு தன்னை அவன் முழுவதுமாக இசைவிக்கிறான். அதுபோல் அந்த மனிதர்களும் கடவுளிடம் வந்து அவனுக்கு சுகம் தரவோ இப்படி ஆச்சுன்னா, கடவுள்கிட்ட வந்து அவங்க வந்து இவன் வந்து என்ன பண்ண அவருடைய வார்த்தையை கேட்கறதுக்காக அவன் வரத்துக்கு முயற்சி பண்ணுறான். அதே மாதிரி அந்த மனிதர்கள் கூட என்ன பண்ணுறாங்க, கடவுள் சுகம் தருவார்னு நினைக்கல. என்ன பண்ணாங்க, அது போல அந்த மனிதர்களும் கடவுளிடம் அவனுக்கு சுகம் தர வேண்டும், குணப்படுத்தவோ கேட்கவில்லை. என்ன பண்ணாங்க, கடவுள்கிட்ட வந்து கேட்கணும், அது மாதிரி எதுவும் கேட்கல. நல்லா படிச்சு பார்த்தே தெரியும். அதுபோல அந்த மனிதர்களும் கடவுளிடம் அவனுக்கு சுகம் தரவோ குணப்படுத்தவோ கேட்கவில்லை. ஆனால் கடவுள் அவர்களின் விசுவாச வலிமையை உணர்ந்து என்ன பண்ணுறாருன்னா, என்ன மாதிரி பவர் வச்சிருக்காங்கன்னா அப்படி சொல்லி என்ன பண்ண உணர்ந்து என்ன பண்ணுறாரு, அந்த பிணியாளிக்கு தன்னுடைய வலிமையான வார்த்தையால் அவனை தேற்றுகிறார். அப்படி என்ன பண்ணுறாருன்னா, அவனை வந்து இன்னைக்கு ஒன்றுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் அவன் தேற்றார். எப்படி சொல்கிறாருன்னா, அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்கிறார். அப்படின்னா பண்ண உன்னுடைய பாவங்கள்லாம் வந்து மன்னிச்சுது பார்க்குறாரு. அவங்க அவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வராங்க, அப்படின்னா உன்னுடைய பாவம்லாம் மன்னிச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ எனவே அன்புக்குரியவர்களே, நாம் வாழ்வில் கூட நம்மளுடைய வாழ்வில் கூட என்ன பண்ணுறாங்கன்னா, இது போன்ற மனிதர்களை நாம் பார்த்திருப்போம், நிறைய பேர் பார்த்திருப்போம். எப்படி அந்த நோயாளி எத்தனை நாள் தரித்திரத்தில் இருந்து கடவுளுக்காய் ஒரு மனமாற்றத்தை விரும்பும் போது அந்த மனிதர்களின் இசைவுக்கு ஒப்புக்கொண்டு என்ன பண்ணுறான், அவனுக்கு எப்படியாவது சுகம் கிடைக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம ஒத்துழைக்காமல் சுகம் கிடைக்கணும்னு நினச்சா கிடைக்காது. அதுக்காக என்ன பண்ண ஒத்துழைக்கிறோம். அப்போ என்ன பண்ணுறேன், அவருடைய அந்த மனிதர் அவங்க கட்டில் தூக்கும் நிறைய டிஸ்டர்ப், எப்படி ஒரு கூரை மேலே ஏற்றுகின்ற போது நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அவர் வந்து கீழே விழுற மாதிரியான சுச்சுவேஷனில் அது சப்போர்ட் தாங்கி பிடிக்க முடியாது, ஒன்றும் முடியாத சூழல் இருந்தாலும் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய இசைவுக்கு முழுமையாக அவங்க கட்டுப்பட்டு என்ன பண்ணுறான் செல்றான். ஒரு நம்பிக்கை அவங்க மேலே எப்படி கீழே போட்டு பண்ணுறாங்க, நம்பிக்கை ஏதோ ஒரு காரணம் கொண்டு போகிறாங்க ஒரு நம்பிக்கை. அதனால் அந்த வலிமை அந்த பற்று வந்து நான் பிடிச்சிக்கிறான். அப்போது போல நாம் மற்றும் கடவுளின் வார்த்தையை கேட்டால் மட்டும் நம்ம கடவுளுடைய வார்த்தையை மட்டும் கேட்டால் போதாது என்று வழிமறித்து இருந்த கூட்டத்துக்கு நடுவில் என்ன பண்றாங்க, நம்ம மட்டும் கேட்டால் போதும், நம்ம மட்டும் கடவுளுடைய வார்த்தையை கேட்டால் போதும் சொல்லுவாங்க, ஃபுல்லாக வழியை பிளாக் பண்ணிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அது மாதிரி கூட்டத்தாராக இல்லாமல் இவங்க எப்படியாப்பட்ட கூட்டத்தாராக இருக்கிறாங்கன்னா, ஒரு சிலரை வந்து நம்ம அவங்களையும் வந்து நம்மளுடைய கடவுளுடைய மந்தையில் இணைக்கணும், அவனையும் கொண்டு போவோம் சுதந்திரத்துக்கு, அவன் கடவுளுடைய வார்த்தையை அவன் கேட்கறது அவனை கொண்டு போவோம் சொல்லி என்ன பண்ணாங்க, முயற்சிக்கிறாங்க. நமது வாழ்வு வந்து கடவுளின் பால் பற்றுறுதி கொண்ட அவருடைய வலிமையை நாம் உள்ளத்தில் நிறைந்தவர்களாய், நம்முடைய உள்ளத்தை வந்து நிறைந்தவர்களாய் பயணிக்க கடவுள் நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போ நாம் என்ன பண்ணோம், அதுக்கு நம்ம அது மாதிரி நாம் இருக்கின்றோமா, வழி மறிச்சிருக்கின்ற மாதிரி இருக்கின்றோமா, இல்லை அவனுக்கு வந்து அவனுடைய வாழ்வுக்கு வந்து ஒரு வழி தேடுவதற்கு நாம் அவனுக்கு வந்து ஒரு உந்துதலாக இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க கடமை. விதமாக நாம் வாழும்போது இந்த மாதிரியான சூழலை வந்து மற்றவர்களுக்கு நம்ம பயனுள்ளதாக நம்ம வாழ்கின்ற போது நம் மூலம் அவருடைய பற்றுறுதி வலிமை நிறைந்ததாய் மற்றவர்கள் வாழ்வில் கிரியை செய்யும். நம்ம மூலமாக என்ன பண்ணோம்னா, மற்றவர்களுடைய வாழ்வில் வந்து இந்த பற்றுறுதி வந்து வலிமை நிறைந்ததாய் செயல்படும் என்று பார்க்கிறோம். இரண்டாவது, பற்றுறுதி ஆளுமை நிறைந்தது. முதல் பார்த்தது பற்றுறுதி வலிமை நிறைந்தது, இரண்டாவது பற்றுறுதி ஆளுமை நிறைந்தது. இதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரம் லூக்கா 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 25 முடிய வசனங்கள் 21 25. இந்த நிகழ்வை பார்க்கின்ற போது இப்போ என்ன ஆச்சு, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கொண்டு வந்து உள்ளே வைக்கிறாங்க. உள்ளே வந்து கடவுள் என்ன பண்ணுறாருன்னா, பார்க்குறாரு, உனக்கு வந்து உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்றாரு. அப்போ இங்கே பார்க்கின்ற போது கடவுளுடைய வலிமை நிறைந்த பற்றுறுதி வார்த்தைகளை ஒரு சில கூட்டத்தால் என்ன பண்ண ஜீரணிச்சிக்க முடியல. அப்போ என்ன பண்ண, இதில் ரெண்டு விதமான குரூப் வந்திருக்கு. அந்த குரூப் என்ன பண்ணுதுன்னா, இவர் என்ன பண்ணுறாரு சொல்லிட்டு அவருடைய செய்கைகள் வந்து பார்த்துட்டு இருக்கு. அப்போ என்ன பண்ணுறாரு, வந்துட்டு உனக்கு வந்து உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே இவங்களாம் என்ன பண்ணா, இவங்க உள்ளே முணுமுணுத்துறாங்க, அவங்க உள்ளே பேசுகிறாங்க. அவங்களாம் ஜீர்ணிச்சிக்க முடியல. என்னன்னா இது இப்படி சொல்லிட்டாரு, ஒரு சில கூட்டத்தாலாம் ஜீர்ணிக்க முடியாது. அவர்கள் தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டு, அதாவது இவன் வந்து யாரு, தேவதூஷணம் செய்கிறார். இவர் வந்து என்ன பண்றாரு, தேவதூஷணம் பண்றவங்கள, தேவன் ஒருவரே பாவங்களை மன்னிக்க தகுதியானவர். அப்போ தேவனால தான் வந்து பாவங்களை மன்னிக்க தகுதியானவர், இவன் அல்ல என்பதில் ஆணித்தரமான விசுவாசத்தில் அவர்கள் வேரூன்றி இருந்தார்கள். அப்போ அவங்களுடைய விசுவாசம் எப்படின்னா, இவர் வந்து தேவன் கிடையாது. அப்போ தேவன் யாருன்னா, பாவங்களை மன்னிக்கின்றவர் தான் தேவன். அப்போ இவர் வந்து பாவத்தை மன்னிக்கணும்னு சொன்னா அப்போ இவன் தேவனா, அப்போ இவனா ஓவர் அட்வான்டேஜ் எடுத்து பண்றாரு, இவர் தேவனே கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் என்ன பண்ணாங்க, மனசுக்குள்ளேயே வந்து அவங்க முணுமுணுத்துக்கிறாங்க. அப்போ என்ன பண்ண, கடவுளுடைய இவருடைய சிந்தையை உணர்ந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் சிந்திப்பது என்ன, நீங்க உங்க இருதயத்தை வந்து என்ன மாதிரி யோசிக்கிறீங்க, இவ்வளவு ஒஸ்டா யோசிக்கிறீங்களே, இப்படி ஒஸ்டா பிஹேவ் பண்றீங்களே, ஒருத்தனுக்கு வந்து கஷ்டத்தை இருக்கிறான், அவனை வந்து என்ன பண்றேன், நான் சொல்றதுல உங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றேன். அப்ப என்ன பண்ண, அது மட்டும் இல்லாமல் அவருடைய பற்றுறுதியின் ஆழத்தை அவர்கள் உணரும்படியாக ஒரு கேள்வியை கேட்கிறார். அப்ப என்ன பண்றாருன்னா,
அவங்களுக்கு வந்து என்ன பண்ண ஒரு அவங்களுடைய பற்றுடைய ஆழத்தை வந்து அவங்க உணரும்படியாக கேட்கிறார். என்ன கேட்கிறாருன்னா, அதாவது பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதா, பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதால் என்று, அல்லது நீ எழுந்து நட என்று சொல்வதா, எது எளிது என்று கேட்கிறார். அப்போ வந்து நீ உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, ஒருத்தன் வந்து திமிர்வாதக்காரன் உன்னால் நடக்க முடியாது, கை கால்லாம் வந்து ஒன்றும் இல்லாமல் பார்த்துட்டு இருக்கான், சூம்பி போய் உட்காந்துட்டு இருக்கான். அப்போ அவங்ககிட்ட போயிட்டு உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்கின்ற பொழுது அவனுக்கு என்ன பண்ண ஒரு மனதில் வந்து ஒரு விதமான வந்து தைரியம் வரும். ஆனால் இங்கே கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, அப்படி அது சரியா இல்லை எழுந்து நட என்று சொல்வது வந்து எளிதா என்று கேட்கிறார். அப்போ வந்து கடவுள் சொல்றது முன்னாடி வந்து ஈஸியானதை சொல்கிறார், எளிதான வந்து பாவங்கள் மன்னிக்கப்பட்ட சொல்கிறார். அப்போ வந்து ரொம்ப கஷ்டமான எதுனா எழுந்து நட, ஏன்னா அவனால் நடக்க முடியாது, அது மாதிரி ஒரு சூழல். ஆனால் என்ன பண்ண எழுந்து நட சொல்றது சுலபமா என்று கேட்கிறார். அப்போ வந்து அவங்களுக்குள்ள யோசிக்கிறாங்க, ஆமாம் இது ஈஸி இல்லை அது தானே ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கின்றப்ப அப்படின்னா அவங்களுக்கு சான்ஸை தராம உடனே என்ன பண்ணுறாருன்னா, அவர் கேட்பது மாத்திரம் அல்லாமல் அவனை அவ்வாறு செய்ய அவனுக்கு கட்டளையிடுகிறார். என்ன பண்ணாருன்னா, அவர் சொன்ன மாதிரி என்ன பண்ணாரு, அவன் வந்து எழுந்து நடன்ற மாதிரி என்ன பண்ண அவர்களுக்கு கட்டளையிடுறாரு. என்ன சொல்றாருன்னா, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டிற்கு திரும்ப போ என்கிறார். அப்போ என்ன பண்ணேன், நான் உன்னை ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னேன், அதுக்கே இவ்வளோ ஃபீல் பண்ணாங்க. இப்போ இதுக்கு என்ன பண்ணுறாங்க பாப்பா, என்ன பண்ண, நீ வந்துட்டு உன்னுடைய எழுந்து உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டிற்கு திரும்ப போ. அப்போ வந்து யாராவது ஒருத்தர் வந்து அவன் எழுந்துக்கிறதே ரொம்ப கஷ்டம், அப்படி எழுந்துட்டாலும் அவன் படுக்கையை எடுத்துகிட்டு போனா அப்படின்னா அவனுக்கு வந்து பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு அவன் காலில் வந்து ஸ்ட்ரென்த் இருக்கணும். ஏன்னா அவ்வளோ நாளாக இல்லாதவன் திடீர்னு எழுந்து போகிறான்னா அப்போ அவனுக்கு வந்து காலில் ஸ்ட்ரென்த் இருக்கணும். அப்படின்னா பண்ணால் திரும்பி வீட்டுக்கு போகணும். அப்போ அவனுடைய வீடு இருக்குது, அவனுக்கு ஒரு வீடு இருந்தது. அப்போ இவ்வளோ நாளாக என்ன பண்ணால் வீட்டில் இருந்துருக்கிறான். அப்போ அவனால் வெளியில் இது வரையும் வந்ததில்லை. எப்படின்னா அப்படின்னா இப்போ மற்றவர்களால் கொண்டு வரப்பட்டான். இப்போ அவனே நடந்து போகின்றப்போ வழியில் அவனே என்ன பண்ணால் நடந்து போகின்றப்போ வீடு வரையும் நடந்து போகின்ற போது வழியில் பார்க்குறவங்க வந்து சாட்சியாக இருப்பான், யார் இவன் இவ்வளோ நாளாக வந்துட்டு ஒன்றுமே முடியாமல் இருந்தானே, இன்றைக்கி வந்து இப்படி சுகம் பெற்றிருக்கானே, அப்படி சுகத்தை கொடுத்தது யாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பார்க்கும்படியாக வைக்கணும். அப்போ இதை வந்து தூண்டுதல் யாருன்னா அவங்க கடவுள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, மன்னித்தது என்று சொன்னதுக்கு அவ்வளோ யோசித்தாங்க. ஆனால் லாஸ்ட்டில் என்ன ஆச்சு, இன்றைக்கி வந்து பெரிய ஒரு மிராக்கிள் ஆயிடுச்சு. அதாவது இவர்கள் என்ன இஷ்யூ எதனாலன்னா, இவங்களுடைய வணங்கும் தெய்வம் வந்து என்ன பண்றாருன்னா, இவர்கள் வணங்கும் தேவன் வந்து பாவங்களை மன்னிப்பவர். பாவங்களை யாரெல்லாம் மன்னிக்கிறாங்களோ அவங்கள வந்து தேவன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சொல்றாங்க. ஆனா இவர் ஒரு படி மீறிட்டு என்ன பண்றாருன்னா, அது வந்து எளிதா, நீ சாமின்னு சொல்றியப்ப அவங்க கடவுள்ன்றிய அந்த கடவுள் வந்து மன்னிக்குதான் சொல்லுது. நான் என்ன பண்றேன், அதோட ஒரு படி மேலே போயிட்டு என்ன பண்றேன், அவனை எழுந்து போன்னு சொல்றேன். அப்போ வந்து எது உண்மையான கடவுள் சொல்லி நீ தீர்மானிச்சுக்கோ அப்படின்னு சொல்கின்ற போது அவருடைய ஞான கண்கள் திறக்கப்படுகிறது. அப்போ யோசிக்கிறாங்க, எனவே இவர்களின் அறியாமை கண்களை திறக்கிறார். அப்போ என்ன பண்ண, இதுவரை என்ன பண்ணாங்க, ஏதோ ஒரு கடவுளை வந்து சாமின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் உண்மையிலேயே கடவுள் யாருன்றதை அவங்க இப்போ உணர்கிறார்கள். கேள்வி கேட்டு எழுந்து நட என்று அவன் முன்னிலையின் அவனுடைய முன்னிலைமை விட அவனுடைய பின்னிலைமை மிகவும் அருமையாக இருக்கு. இவர்கள் கண்முன் கொண்டு வந்து அவர்கள் மனம் மாறும்படி அவர்கள் கண்கள் காணும்படி நிகழ்த்தி கடவுளின் ஆளுமையை நிறைவேற்றி காண்கிறார். அப்போ அவர் என்ன பண்ணுற, ஆளுமை அவர் வந்து ப்ரூவ் பண்ணுறார், நான் யாருன்றது ப்ரூவ் பண்ணுறார். நீ வந்து நீ யாராவது கூட என்ன போய் கம்பேர் பண்ணிட்டு இருக்க, கடவுள்னு சொல்லிட்டு இருக்க, நான் தேவன்ன்றப்பா, நீ தேவன்லாம் நான் வந்து தேவாதி தேவர்களும் நான் தேவனாக இருக்கேன்ப்பா. அப்போ என்ன பண்ண, நீ வந்து உன்னுடைய நீ எனக்கு நீ வச்சிருக்கிற இடமே எங்கேயோ இருக்கு, அப்பா நான் என்ன பண்ணுறது ப்ரூவ் பண்ணி காட்டுறேன், என்னுடைய ஆளுமையை வந்து நாங்கள் கொடுக்குறேன் பாரு சொல்லி என்ன பண்ணுறாருன்னா சொல்கிறார். அப்போ என்ன பண்ணுறாருன்னா சொல்லி அவங்கள வந்து எழுந்து நட வீட்டுக்கு போப்பான்றார். அப்படி சொல்கின்ற போது இவருடைய மனங்கள் வந்து மாறுகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, நமது வாழ்வில் கூட இது போன்ற நிலையில் நாம் இந்த சில கூட்டத்தை போல உள்ளோமா, என்ன பண்ண இந்த ஒரு விதமான கூட்டத்தை போல இல்லாமா, அல்லது அது போன்ற கூட்டத்தின் மத்தியில் கடவுள் நமது வாழ்வில் ஆளுமையை நிகழ்த்துவதற்கு தயாராக உள்ளோமா என்ன சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறது. எப்படி இந்த பேரலைஸ் அட்டாக்காரோட திமிர்வாதக்காரனுடைய மனநிலையை போல நம்ம இருக்கின்றோமா, கடவுள் நமக்கு சுகம் தருவார் என்ற நம்பிக்கையில் நீங்கள் யோசித்துப்பா. நான் சொன்னா கூட எழுந்துக்கிற ஒரு நம்பிக்கை வரணும். அப்போ விசுவாசம், கடவுள் மீது விசுவாசம். அவர் சொன்னார் எழுந்து போனா எழுந்துக்கிறேன். அப்போ எழுந்துக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆயிருக்கும், இருந்தாலும் கடவுள் சுகம் கொடுத்துட்டார் நம்பிக்கையில் என்ன பண்ணுறான், எழுந்துக்கு முயற்சி பண்ணுறான், அதில் வெற்றி பெறுகிறான். ஆனால் இது போன்ற ஒரு மக்களாக நாம் இருக்கின்றோமா, இல்லை கேலி பண்ணிட்டு எனக்கு இதுதான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உண்மையான கடவுளை விட்டுட்டு தேவையில்லாத கடவுளை தேடிக்கொண்டு அலைந்து கொண்டு நம்ம இருக்கின்றோமா சிந்திக்க பார்க்க கடமைப்பட்டிருக்கோம். இப்படி நாம் கடவுளுக்காய் வாழும்போது, நாம் வந்து கடவுளுக்காய் நம்ம வந்து வாழ்கின்ற போது நாம் கடவுளின் மீது வைத்த பற்றுறுதி ஆளுமை நிறைந்ததாக இருக்கும். அப்போ கடவுள் மீது நாம் வைத்துக்கின்ற பற்றுறுதி வந்து எப்படின்னா ஆளுமை நிறைந்தது, மிக பவர்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து மிக ஆளுமை நிறைந்ததாக இருக்கும் என்று சிறிதும் சந்தேகம் இல்லை. மூன்றாவது பற்றுறுதி மகிமை நிறைந்தது. முதல்ல பார்த்தது பற்றுறுதி வலிமை நிறைந்தது, இரண்டாவது பற்றுறுதி ஆளுமை நிறைந்தது, மூன்றாவது பற்றுறுதி மகிமை நிறைந்தது. இதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரம் லூக்கா 5ஆம் அதிகாரம் வசனம் 26. லூக்கா 5 வசனம் 26. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த நிகழ்வு முடிந்தது.
அவருங்க அவங்க ஃபுல்லாக எல்லாத்தையும் அவங்க கண்கள் கண்டு என்ன பண்ணுறாங்க, ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இந்த நிகழ்வுகளை தங்கள் கண்கள் கண்ட மக்கள் தேவனின் ஆளுமையை நினைத்து செய்கையை கண்டு தேவன் மகிமைப்படுத்தினார்கள். அப்படி என்ன பண்ணுறாங்கன்னா, கடவுளை வந்து புகழுறாங்க, மகிமைப்படுத்துறாங்க. அப்போ இவ்வளோ நாள் அப்புறம் தூஷித்துட்டு இருந்தாங்க, இது எங்கள் கடவுள் இல்லை, இது தேவனே இல்லைன்னாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, உண்மையான தேவன் யார் என்பதை அவர்கள் மக்கள் உணரும்படியாக கடவுள் அங்கே வந்து ஒரு புதிதமான ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மிராக்கலாக நடத்தியிருக்கிறார். இவனை சுகம் கொடுத்தது மூலமாக அவர்களுடைய மனங்களும் மாற்றப்படுகிறது. அப்போ இந்த நிகழ்வுகளை நாம் தங்கள் கண்முன் கண்ட மக்கள் தேவனின் ஆளுமை நிறைந்த செய்கையை கண்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இதுவரை அவர்கள் சொல்வதை கேட்டவர்களாய் இருந்த மக்கள் இதுவரை என்ன பண்ணாங்கன்னா, அவர் கடவுள் என்ன பண்ணாங்கன்னா, போற வழியில அவர் என்னென்ன சொல்றாரோ அதெல்லாம் கேட்டுட்டே இருந்தாங்க. அவர் என்னென்ன சொல்ற கேட்டுட்டு இருந்த மக்கள் என்ன பண்ணாங்க, என்று அவர்கள் வாழ்வில் அவர்கள் கண்கள் காணும்படியாக நடந்த நிகழ்வை ஆச்சரியத்தில் கண்டு வியந்து அவரை மகிமைப்படுத்தினார்கள். அப்படின்னா பண்ணாங்க, இதுவரையும் அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா நீங்க ரியலா என்ன பண்ணாங்க, அவங்க உண்மையிலே நடக்குது. அவனை வந்து எழுந்து போன்றாங்க. அப்போ எவ்வளவு கஷ்டமான வேலையை வந்து ஈஸியா சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. கண்டு என்ன பண்றாங்க, ஆச்சரியப்படுறாங்க. அப்போ மேலும் கடவுளின் வார்த்தையின் வீரியத்தை ஆச்சரியப்பட்டு, கடவுளுடைய வார்த்தை அந்த பவர்ஃபுல்லான வேர்டு அது என்ன பண்றாங்கன்னா, அதுக்கு வந்து எவ்வளவு பவர் இருக்குன்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா உணர்கிறாங்க. ஆச்சரியப்பட்டு அதை எதிர்த்தவர்கள் வந்து இதுவரை உண்மையான தேவன் யார் என்று உணராதவர்கள். அப்ப இதுவரை ஏதோ ஒரு போலியான சாமியை நம்பி என்ன பண்ணாங்க, அது பின்னாடி போடிட்டு இருந்தவங்க என்ன பண்ணாங்க, இந்த நிகழ்வை கண்டு தங்கள் உள்ளங்களில் பயம் வந்துச்சு, ஒரு அச்சம் கலக்கம் வந்துச்சு. பயம் நிறைந்தவர்களால் ஆச்சரியத்துடன் அவரின் அதிசயங்களை கண்டார்கள். அப்போ இதெல்லாம் வந்து அதிசயத்தை வந்து கண்டாங்க. இதெல்லாம் நடக்காத ஒரு காரியம் எப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஆச்சரியமா கண்டார்கள். அது மட்டும் இல்லாமல் லூக்கா 5:26 வந்து கூறியது போல அவர்கள் கடவுளுக்காய் சாட்சி கூறுகிறார்கள். அப்படின்னா பண்றாங்கன்னா, அதாவது ஆச்சரியமான காரியங்களை இன்று கண்டோம் என்றார்கள். என்ன சொல்றாங்கன்னா, இந்த இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இதெல்லாம் மகிமைப்படுத்திட்டு என்ன பண்றாங்கன்னா, ஆச்சரியமான காரியத்தை வந்து கண்டா. அப்போ அவங்களுடைய வாழ்நாள்ல வந்து ஒரு ஆச்சரியமான காரியத்தை இதுவரைக்கும் கண்டதில்லை. அவர்கள் தேவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வந்து எந்த ஆச்சரியமான காரியத்தை செஞ்சதில்லை. ஆனா முதல் முறை என்ன பண்றாங்கன்னா, இங்க வந்து அவர் ஆச்சரியமான காரியத்தை கண்டு என்று அவர்கள் சாட்சி பகிர்கிறார்கள். இது போன்ற ஒரு வாழ்வை நாம் நம்முடைய வாழ்விலும் கண்டிருப்போம், நம்ம வாழ்வுக்கும் நம்ம பார்த்திருப்போம். அதாவது கடவுளின் மகிமையை உணராதவர்களாக இருக்கின்றோமா? நாம் என்ன பண்ணுவோம், கடவுள் நமக்கு எல்லாமே கொடுத்திருப்பாரு, ஆனா நம்ம அவருடைய இதெல்லாம் கடவுள் தான் கொடுத்தாருன்ற மாதிரி நம்ம நம்பிக்கையே இல்லாம கடவுள் இருக்கின்றோமா? அல்லது நம் வாழ்வில் செய்த நன்மைகளை நினைத்து மகிமை அடைந்தவர்களாக நம்ம கடவுள் நிறைய கொடுத்திருப்பாரு, எனக்கு எதுவுமே கொடுக்கலையே சொல்லிட்டு நம்ம ஏங்கிட்டு இருக்கோமா? கடவுள் நம்ம கொடுத்த வாழ்வுகளை சந்தோஷமாக நாம் வந்து அனுபவிப்பதற்கு செய்த நன்மைகளை நாம் நினைத்து மகிமை அடைந்தவர்களாய் நாம் சாட்சி பகிர்கிறோமா என சிந்திக்க அழைக்கப்பட்டுள்ளோம். நம்ம வந்து சாட்சி பகிர்கிறோமா என சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இன்று நம்முடைய பற்றுறுதி கடவுளின் வலிமையை நிறைந்த. எனவே அன்புக்குரியவர்களே, இன்று நம்முடைய பற்றுறுதி கடவுளின் வலிமையை நிறைந்தவராய், நம்முடைய பற்றுறுதி கடவுளின் உள்ளார்ந்த ஆளுமையை உணர்ந்தவராய், நம்முடைய பற்றுறுதி கடவுள் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து மகிமை பொருந்தியவரை நமது வாழ்வில் சாட்சி பகிர்கிறோமா? அல்லது அவர்களின் முன்னிலையை போல பரியாசம் தூஷணம் பேசுகிறவர்களாக உள்ளோமா என சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படி நாம் செய்கின்ற பொழுது கடவுளுடைய பற்றுறுதி வலிமை நிறைந்ததை நாம் உணர முடியும். கடவுளுடைய பற்றுறுதி ஆளுமை நிறைந்ததை உணர முடியும். கடவுளுடைய பற்றுறுதி நமது வாழ்வில் எப்பொழுதும் ஒவ்வொரு நொடியும் நமக்காகவே பாடுபட்டுக் கொண்டிருந்த கடவுளினுடைய வாழ்வின் மகிமையை நாம் உணர முடியும். ஜெபிப்போம். எங்கள் தாயும் தந்தையுமாக இறைவா, அந்த நாளை நான் காணும்படியாக கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். தேவரீர் அனாதி தீர்மானத்தின்படி அப்பா இப்பொழுதும் ஆண்டவரே நீர் கொடுத்துக்கிற ஒரு புதிய ஒரு நாளிற்காக ஸ்தோத்திரம். செய்கிற அனைத்துமான செய்களும் ஆசிரியர் பலப்படுத்தப்பா. ஆமாண்டவரே, இப்பொழுதும் அடைய உங்களுடைய பற்றுவதை நான் அழிந்து கொள்ளும்படியும் உமது வலிமையை உணர்ந்தவர்களாய், உங்களுடைய ஆளுமையை உணர்ந்தவர்களாய், உங்களுடைய மகிமையை நான் உணர்ந்தவர்களாய் வாழும்படியாக நினைத்து கேட்கிறேன் பிதாவே. ஆமென். God bless you.